நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் அன்பர்களே. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கெட்டது பயன்படும், அதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்வோம், அதை கற்று வைத்துக் கொள்வோம் நினைக்காதீர்கள். ஏனென்றால் ஏதாவது ஒரு இடத்துல அது நம்மை அவமானத்திற்கு உள்ளாக்கும், நம்மளை அசிங்கப்படுத்திட்டோம், நம்ம காட்டி கொடுத்துரும். எனவே எந்த ஒரு கெட்ட உறவும் எந்த ஒரு கெட்ட செயல்பாடுகளும் நன்மைக்கான பாதையாய் மாறாது. கெட்டதை வைத்து கெட்டதை அழிச்சிடலாம் நினைக்காதீங்க. எதுக்காக இவன் பயன்படுவான், நிச்சயமாய் அது நன்மைக்காக இருக்காது. நன்மை போல தெரியலாம், அவனால் ஒரு நல்லது வருவது போல தெரியலாம், அவளால் ஒரு நல்லது வருவது போல தெரியலாம். அந்த கெட்ட செயல்பாடுகளை நாம் கற்று வைத்துக் கொள்வதால் நல்லது போல தெரியலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு இடத்துல அது கொண்டு போய் விடும், அங்கு உள்ளதும் போனதாக மாறும். நம்மிடம் இருக்கிற நல்லதும் அழிப்பதாகவே அந்த செயல் மாறும். எனவே எதுவெல்லாம் கெட்டது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது இருக்கிறது. எனவே கெட்ட சிந்தனைகள், நாம் செய்கிற கெட்ட செயல்கள், நாம் சந்திக்கிற தவறுகளை செய்து கொண்டிருக்கிற மனிதர்களோடு நாம் வைத்திருக்கிற உறவுகள், நண்பர்களே, இதை இன்றே தவிர்ப்போம். அதுதான் இன்றைக்கு மெசேஜ். நீ கெட்டதை தவிர்த்துட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றான். அதற்கு மாபெரும் உதாரணம் இன்றைக்கு நற்செய்தியே ஒரு உதாரணம் தான். மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 22 to 36 வரை உள்ள இறைவார்த்தையிலே குறிப்பாய் இன்றைக்கு நற்செய்தியில என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை பார்த்து இயேசு பேய் ஓட்டுகிறார். அப்பொழுது பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவரை பார்த்து சொல்வது, இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய் ஓட்டுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இயேசு சொல்கிறார், தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அப்படின்னு சொல்றார். ஏன் இயேசு ஒரு முரணா பேசுறாரு? இவங்க இயேசுவை திட்டுறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, பேய்களின் தலைவனை கொண்டுதான் நீ பேய் ஓட்டுறன்னு இவங்க இயேசுவை பத்தி சொல்றாங்க. இயேசு அதுக்கு சொல்கிற பதில், தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார் சொல்றார். ஏனென்றால் இயேசுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் ஞானஸ்நானம் பெறுகிற பொழுது புறா வடிவில தூய ஆவியின் வல்லமையை அவர் மீது இறங்குகிறது. எனவே இயேசுவை திட்டுவதும் ஆவியானவரை திட்டுவதும் ஒன்றுதான். எனவே சாபத்துக்கு உள்ளாகாதே என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதோடு சேர்ந்து நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார் பாருங்க, சாத்தானை எப்படி ஓட்ட முடியும். மார்க் செய்தி 3:23 வார்த்தை, 3வது அதிகாரம் 23வது வார்த்தையில அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சாத்தானை வைத்துக் கொண்டு இன்னொரு சாத்தானை ஓட்ட இயலாது. சாத்தான் ஓடுவதால் நன்மை வந்துடும் நினைக்காத. ஒரு கெட்டதை வைத்துக் கொண்டு வாழ்க்கை நம்ம நல்லது என்னைக்காவது நடந்துரும் நினைக்காத. ஒரு கெட்ட சிந்தனையை வைத்துக் கொண்டு வெற்றி பெற்று விடலாம் நினைக்காத. ஒரு கெட்ட மனிதர்கள் கெட்டதெல்லாம் செய்யறாங்க, கெடுதலே பேசி கொண்டு இருக்கிறாங்க, அவர்கிட்ட நல்ல உறவை வைத்துக் கொண்டு என்னைக்காவது அவங்க பயன்படுவாங்க நினைக்காத. உறவுகளை மாற்றுங்கள் நண்பர்களே, நல்லதை தேடுங்க. நீங்க நல்லவர்கள் என்று தெரிந்து மனிதர் உங்களை நாடி வரட்டும், அங்குதான் வல்லமை என்று சொல்லுகிறார், அதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். எனவே நல்லதை செய்து கொண்டே இரு, நான் உன்னை தொடுகிறேன். நல்லதிலே நீ நிலைத்திரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் நல்லதை யோசிப்போம். இந்த நாள் முழுவதும் முடிந்த அளவுக்கு நல்ல செயல்களை செய்வோம். இந்த நாள் முழுவதும் யாரெல்லாம் நல்லதை செய்கிறார்களோ, யாரெல்லாம் நல்லதை யோசிக்கிறார்களோ அவர்களை பாராட்டுவோம். இந்த 3 செய்து பாருங்க, அவருடைய பிளஸிங் இந்த நாள்ல நம்மளை தாங்கும். இந்த 3 கடைபிடித்து பார்ப்போம், அவருடைய ஆசீர்வாதம் இந்த நாளிலே நம்மை தாங்கும். எனவே செபிப்போம் அன்பர்களே, நல்லது நடக்கும். அப்பா நன்றி, நல்ல சிந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும் என்ற செய்திக்காய் நன்றி அப்பா. என் வாழ்க்கை மாறும் என்ற சிந்தனைக்காய் நன்றி அப்பா. நீ நல்லது செய்கிற பொழுது உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. குறிப்பாய் செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத அந்தோணியாரு உங்களுடைய செபத்திலே பேய் பிசாசு தொல்லைகள், கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள் ஒவ்வொன்றிலிருந்து பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. இயேசுவே உமது பெயரால் நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழும்படியாய், ஆண்டவரே உமது கிருபையால் நாங்கள் வல்லமையோடு வாழும்படியாய், ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியா எங்களை தொடுங்க அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்த. குறிப்பாய் கமெண்ட்ல என்னவெல்லாம் செப தேவைகளை எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார்களோ, என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புகிறார்கள் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஒவ்வொன்றையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்க தொடுங்க. ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிற உங்கள் கிருபையா உம் சித்தத்தில வல்லமையிலே பிள்ளைகள் வாழட்டும். உம் சித்தத்திலே ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரால் மகிழ்ச்சியா இருப்பீங்க. நல்லது நடக்கும். வல்லமையான இறை கிருபையில
ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். இந்த நாளும் இனிய நாளே. ஜெபங்களை எல்லாம் அனுப்புங்கள். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். God bless you. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. டேக் கேர்.